ஓம் நம சிவாய. ஞானத்தை விட பரிசுத்தமானதும் பரிசுத்தமாக்குவதும் வேறொன்றில்லை. அதை படிப்படியாக அபியசித்த பட்சத்தில் ஆத்மஸ்வரூபம் நன்றாக விளங்கும். விரதாச்சரணங்கள், தானங்கள், தவங்கள், யாகங்கள், சந்நியாசம் முதலிய ஆசிரம தர்மங்கள், தீர்த்த யாத்திரைகள் முதலிய யாவும் ஸ்வர்க்க பதவியை மட்டுமே உண்டு பண்ண வல்லவையே அன்றி பிறவியை ஒழிக்க வல்லவை அன்று. சாந்தியை அளிக்கும் சிறந்த ஞானம் ஒன்றே புனர்ஜன்ம நாசம் செய்ய வல்லதாகும். எப்பொழுதும் இந்திரிய நிகிரகமும் ஒரே மனமும் முனிவர்களால் கூறப்பட்ட புராண தர்ம சிரவணமும் படனமும் உண்டாயிருக்கும் பட்சத்தில் பாபக்ஷயம் உண்டாகி அவ்வகை ஞானம் தோன்றி அதனால் முக்தி கைகூடும். யாகம் செய்தவன் தேவ போகங்களை அடைவான். தவம் செய்தவன் பிரம்ம பதவியை அடைவான். தானம் செய்தவன் பலவித போகங்களை அடைவான். ஞானபியாசம் செய்தவன் மோட்சத்தை அடைவான். அஞ்ஞானி புண்ணிய பாவங்களால் துன்பம் அடைவான். ஞானியோ தனது ஞானமாகிய கத்தியால் தன்னை பிறவிக்கு இழுக்கும் புண்ணிய பாவங்கள் ஆகிய சூத்திரத்தை அறுத்து பரம்பொருளாகிய சிவத்தை அடைவான். ஞானிகளுக்கு சுபாசுப கர்மங்களால் பந்தம் உண்டானால் வினை கயிற்றால் கட்டப்பட்ட அவர்களுக்கு எவ்வாறு பரமுக்தி கைகூடும் என்று கேட்பீராகில் சொல்கிறேன் கேளும். தேகம் உள்ள வரையில் சுபாசுப கர்மங்களை இகலோகத்திலாவது பரலோகத்திலாவது அனுபவித்தே தீர வேண்டும். தர்மா தர்ம பரீட்சையத்தால் முக்தி கைகூடும் என்றதால் தர்மத்தை செய்யாமலும் அதர்மத்தை செய்யாமலும் இருப்பவன் முக்தியை பெறுவானோ என்றால் பெறமாட்டான். எவ்வாறெனில் தர்மம் செய்யாத போது அதர்மம் சித்தித்து நிச்சலத்துவம் உண்டாகாது. அதர்மம் செய்யாத போது தர்மமும் கைகூடாது. ஆதலால் தர்மா தர்மங்களை பயன் விரும்பாது செய்து அதனால் விளையும் புண்ணிய பாபங்களை ஞானமாகிய அசியினால் நீக்கி முக்தியை அடைய வேண்டும். வியாச முனிவரே, அக்னியானது உலர்ந்த விறகை தகிப்பது போல ஞானம் என்னும் தீ சுபாசுபங்களால் உண்டான தர்மா தர்மங்களாகிய விறகை தகித்து விடுகிறது. மணிமந்திர ஔஷதங்களையுடையவன் பாம்போடு பழகி கொண்டிருந்தாலும் விஷ உபாதையை அடையாததைப் போல ஞானமுடையவன் இந்திரியங்களாகிய பாம்புகளுடன் கூடியிருப்பினும் அவற்றால் ஒரு துன்பமும் அடைய மாட்டான். மந்திர ஔஷதிகளை உடையவன் விஷபானம் செய்தாலும் துன்பம் அடைய மாட்டான். அதுபோல ஞானம் உடையவனை பாவங்கள் துன்புறுத்த மாட்டா. ஞானத்தை போலவே தியானமும் விளங்கும். அவை இரண்டும் சமமானவை. ஞான தியானங்களையுடைய முனிவன் சௌக்கியமடைந்து ஆயுளின் முடிவில் மோட்சத்தை அடைவான். தியானத்தால் அகண்ட ஐஸ்வர்யமும் ஐஸ்வர்யத்தால் உத்தமமான சுகமும் உண்டாகும். ஓம் நம சிவாய.